அன்பார்ந்தவர்களே வணக்கம். பரிமளா பாரம்பரிய உணவுப் பொருள் நிறுவனத்திலிருந்து உங்கள் அரங்கையன். இன்றைய பதிவு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வலி சம்பந்தப்பட்ட நோயின்னு சொல்ல முடியாத குறைபாடு. எதனால வலி இது பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கான்னுவாங்க, ஆத்தட்டிக் பத்திரன்னு சொல்லுவாங்க, குதிகால் வலி, பாத வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, இப்படி வலிகள் பல வகைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் இல்லையா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால அதை பத்தி சொல்லி மாளாது. அப்ப என்ன வழியா இருந்தாலும் தயவு செய்து பெருமைக்காக நான் அந்த மருத்துவமனை சென்றேன், இந்த மருத்துவமனைக்கு சென்றேன் அப்படின்னு சொல்லி பணத்தை பாழாக்காதீங்க, வீணாக்காதீங்க. நாம முன்னோர்கள் நமக்கு நிறைய என்ன வைத்தியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வைத்தியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை. எண்ணெய் நிறைய விதத்துல பயன்படுது. எண்ணெய் வைத்தியம். இப்ப உங்களுக்கான ஒரு சுளுக்கு எடுத்துக்கிச்சுன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா எண்ணெய் தடவி வைத்து விடுவாங்க, சுளுக்கு எடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன வைத்தியம் தான். அப்ப கை கால் வலி, கழுத்து வலி எல்லாத்துக்குமே அதேதான் வைத்தியம். இது ஒன்றும் பெரிய ஒரு மாயமந்திர ஜாலம்லாம் இல்லை. அதனால எங்க வலி இருக்கோ, என்ன எண்ணெய் உங்ககிட்ட இருக்கோ அந்த எண்ணெயை கொண்டு லேசா சூடு பண்ணி தடவுங்க. பூண்டு போட்டு சூடு பண்ணலாம், மிளகு போட்டு சூடு பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பூரம் போட்டு சூடு பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு இலைகளை போட்டு சூடு பண்ணலாம். ஏதோ உங்க கையில என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி சூடு பண்ணி வலி உள்ள இடத்துல கை அதாவது உங்க கை சூடு தாங்குகின்ற அளவுக்கு அந்த எண்ணெயை எடுத்து மசாஜ் மாரி நல்லா பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் நல்லா மசாஜ் மாரி பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுடுதண்ணி வைத்து ஒத்தடம் கொடுங்க. அதுல இலை தழைக்கதைகள்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த தழையை கூட தண்ணியை கூட ஒத்தடம் கொடுக்கலாம். 10 நிமிஷம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை காலை மாலை செய்யுங்க. ஒரு வாரத்துல அந்த வலியெல்லாம் பறந்து போயிடும். எந்த வலியா இருந்தாலும், அது கழுத்து வலியா இருக்கட்டும், கை வலியா இருக்கட்டும், இடுப்பு வலியா இருக்கட்டும், தலை வலியா இருக்கட்டும், எந்த வலியா இருந்தாலும் சரி உங்களுக்கு பறந்து போயிடும். முடியலனாக்கா அப்புறம் வயிற்றுக்கு போகணும். இதை விட்டுட்டு பெருமைக்காக நான் அங்க போனேன் இங்க போனோம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சொல்ல பண்ணாதீங்க. இலவச வைத்தியமும் நம்ம செய்யறோம். இப்ப வெளியில இந்த மசாஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு வலிக்கு, கைகால் வலிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரைக்கும் இதுக்கெல்லாம் பணம் பெறப்படுகிறது. இதுக்கான ஒரு நபருக்கான ஒரு வேலைக்கான மருத்துவ இதெல்லாம் கேரளாவில் அங்கெல்லாம் போய் நாங்களே நிறைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கோம். இப்ப மக்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது இலவசமா பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அந்த மருத்துவத்துக்கான எண்ணெய் அது மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அது பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க எடுத்துக்கீங்க, இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? எதுவுமே வியாபார நோக்கம் இல்லை, தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க. இது வியாபாரம் பண்ணுவதற்காக நான் பண்ணல. அதனால வாங்க, முதல் முறையாக வருபவர்களுக்கு இலவசமாக உங்களுக்கு அந்த வைத்தியம் செய்யப்படும். மறுமுறையெல்லாம் அதிகபட்சமாக, ஏன்னா அந்த நிர்வாகத்துக்கான செலவு, மற்றவர்களுக்கு ஆள்களுக்கான கூலி, வாடகை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால குறைஞ்சபட்சமாக 1500 ரூபாய் 3000 ரூபாய் இல்லை, வெறும் 300 ரூபாய்க்கு அந்த சிகிச்சை அளிக்கப்படும். சரிங்களா? அப்ப மிக எளிமைய முறையில உங்ககிட்ட முடிஞ்சா அதுக்குள்ள நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு சரியாச்சுன்னா போயிடுங்க. சரி ஆகலைன்னாக்கா உங்களால சரி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா வாங்க. எப்போது வந்தாலும் உங்களுக்கு அந்த சிகிச்சை கிடைக்கும். விரைவில் தொடர்பு கொள்ளுங்க. இடம் அப்படி பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு நம்ம இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப அந்த வைத்தியசாலை ஆரம்பிக்க போறோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் குள்ளஞ்சாவடிக்கு அருகில் ஆய்குப்பம் என்ற கிராமம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப முதல் வைத்தியசாலை நம்முடைய சொந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். அதனால யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கோ முயற்சி பண்ணுங்க. முடியாதவங்க சரியாகல அப்படின்னா வாங்க, சீக்கிரமா குணமடைவீங்க. பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.